ஏங்க இந்த கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா விலைவாசி உயர்வை தடுக்கவே முடியாதா? கிட்டத்தட்ட 75, 80 வருஷமா வந்து விலைவாசி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்களே. இந்த கவர்மெண்ட்டும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சேர்ந்து ஏதாவது நாடகம் நடத்துறாங்களா? ஏன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாலே இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுக்கணும். அதனால இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சாமானியனுக்கு இந்த சந்தேகம் நிஜமாவே வருங்க. இது வந்து தப்பு கிடையாது. ஆஸ் யூசுவல் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் போட்டு குழப்பாம ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ₹100ங்கிறது அடுத்த வருஷம் ₹106க்கு ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்கன்னா, அவ்வளோதான் பணவீக்கம் அப்படிங்கிறது. இந்த பணவீக்கம் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். மாடரேட் இன்ஃப்ளேஷன் முக்கியம். அப்படின்னா, இதுதான் வளர்ச்சிக்கான எரிபொருள். ஃபியூயல் மாரி. பெட்ரோல் ஊத்துறோமே அந்த மாரி. விலைவாசி கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னா தான் தொழில் முதலீடுகள் எல்லாம் அதிகரிக்கும். வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். மக்களோட சம்பளம் உயரும். இன்னைக்கு ₹100 வந்து நீங்க வந்து ஒரு பொருளை விற்கிறீங்க. அடுத்த வருஷமும் அதே ₹100க்கு அந்த கடைக்காரன் வித்தான்னா, அவன் கடையை மூடிட்டு போக மாட்டானா? எல்லா இடத்துலையுமே ஒரு சின்னதா ஒரு மாடரேட் இன்ஃப்ளேஷன், அதாவது 2 to 6 இது இருந்ததுனா தான் எக்கானமி க்ரோ ஆகும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போங்க. சொன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். 0% இன்ஃப்ளேஷன். இதுதான் ஜப்பானோட இன்றைய நிலை. இன்றைய நிலை இல்ல, கிட்டத்தட்ட 40 வருஷமா அப்படிதான் இருக்கு. விலைவாசி உயரவே இல்ல அப்படின்னு சொன்னா, பொருளாதார வளர்ச்சி நின்னுடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன் நின்னுடுச்சு தெரியுமா? எல்லார்கிட்டயும் கார் இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு. இதுக்கப்புறம் எதுக்குப்பா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை வரும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. குரோத் ஆகாம அப்படியே வந்து வியாபாரம் மந்தமாயிரும். இது பொருளாதாரத்துக்கு நல்லதே கிடையாது. அவங்க ஊர்ல கன்சம்ஷன் கிடையாது. அங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வேற எங்கேயாவது வித்து என்னையாவது பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இக்னைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ட்ரை பண்ணும். 2வது எக்ஸாம்பிள், ஒரு 2லிருந்து 6% இன்ஃப்ளேஷன். அதாவது இந்தியா, யுஎஸ் மாதிரியான growth எக்கானமி இந்த பேண்டுக்குள்ளார வைக்க ட்ரை பண்ணும். இந்த பேண்டுக்குள்ளார வைக்கும்போது என்ன ஆகும்? கரெக்டான ரேஞ்ச் இது. ஜனங்க கிட்ட நுகர்வு அதிகமாகும், நாடும் வளரும். ஒரு ஒரு பிசினஸ் ஒருத்தன் நடத்துறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கும் சந்தோஷமா வந்து விற்க ஆரம்பிப்பான். இது பெரிய பாசிட்டிவ் சைன். அமெரிக்காவோட கரண்ட் இன்ஃப்ளேஷன் 3%. அவங்க எங்க டார்கெட் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 2. ஒரு கண்ட்ரி ஒரு மாரி ஒரு டைனமிக்ஸ் இருக்கும். இந்தியா 4% டார்கெட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 4% இப்போ வந்துருச்சு. 10% அண்ட் அபோவ் இது வந்து கொஞ்சம் டேஞ்சருங்க. ஏன்னா, இது ரொம்ப மோசமான ஒரு இடத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு பெருசா மதிப்பு அவ்வளோ இருக்காது. 50% மேல தான் இன்ஃப்ளேஷன் இருக்கு. இது 4வது பாயிண்ட். நீங்க நெறைய டிவில பார்த்திருப்பீங்கல்ல. நம்ம பக்கத்துல இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாருக்கும் இருக்குங்க இது. 36%, 48%, 50% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ மணி ஜாஸ்தி பிரிண்ட் பண்ணுவாங்க. நம்ம நெறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். பாகிஸ்தான்ல இப்படி ஆயிருச்சு, எத்தியோப்பியால இப்படி ஆயிடுச்சு, வெனிசுலால இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. தெருவுல வந்து கிடக்கும். எல்லாம் பணம்லாம் பறந்துகிட்டு இருக்கும். இது வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னாலும் பரவாயில்லங்க. 2 to 6ங்கிறது ஒரு மாடரேட் குட் சார்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இது எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும். இருந்தா தான் நல்லது. இது நமக்கு ஆயுசு முழுக்க நமக்கு இந்த இன்ஃப்ளேஷன் இருக்கும். இந்த 4, 5 வாட்டெவர் இந்த இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம்? இன்வெஸ்ட் பண்றோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ஈஸியா அப்படின்னு கேட்டா, கரெக்டான லைன்ல போனீங்க அப்படின்னு சொன்னா ஈஸி தாங்க. 1000 டே வெல்த் சேலஞ்ச். என்ன பண்ணணும்? 100 நாளைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்றீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபோலியோ ஓப்பன் பண்றீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல. 1000 நாளுக்கு, அதாவது 2 வருஷம் 9 மாசம் நீங்க தொடவே தொடக்கூடாது. எஸ்ஐபியா இருக்கட்டும், லம்சமா இருக்கட்டும். இது ரொம்ப வீக் மைண்டட் பீப்புளுக்கெல்லாம் கிடையாது. ஏய் இது என்ன பெரிய விஷயமா? நான் பண்ணிடுவேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் பிரச்சனை. 100 ஃபோலியோ ஆரம்பிக்குதுன்னா, முதல் வருஷம் எவ்வளோ க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? 41, 42% ஃபோலியோஸ் க்ளோஸ் ஆகுதுங்கிறது தான் டேட்டா. மிச்சம் 60 பேர் தான் நிற்கிறாங்க. அந்த 40 பேர் ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்க? வொலட்டிலிட்டியை வந்து பார்க்க முடியல. 2வது வருஷம் எவ்வளோ ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? பாதி ஆகுது. அப்படியே பாதி. 2வது வருஷம் வொலட்டிலிட்டிக்குள்ளாரியே பயந்து போய் நிறைய பேர் ஃபோலியோ க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதில் நிறைய இது இருக்கும். ஏன்னா வந்து எஸ்ஐபி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மேபி வேறு ஏதாவது ஃபண்ட்ஸ்க்கும் போயிருக்கலாம். பட் ஃபோலியோஸ் வொலட்டிலிட்டி அப்போ நிறைய க்ளோஸ் ஆகுது. சிப் ஸ்டாப்பேஜ் ரேஷியோன்னு போட்டு பாருங்கள். 5 வருஷம் கழிச்சு டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் நிலைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறுமனே 9% மட்டும்தான். வெறுமனே 9% மட்டும்தான். நம்ம கிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் ஆன் யுவர் ஓன் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க.
மந்த் ஆன் மந்த் நான் வந்து 30,000 என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வருஷம் வருஷம் 10% நான் வந்து டாப் அப் பண்ணிக்கிட்டே போவேன் அப்படின்னு சொன்னால் 3 வருஷத்தோட கடைசியில் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறீங்க? கிட்டத்தட்ட 14 லட்சம் உங்களால் சேர்த்துட முடியும். இதையே 5 வருஷம் டாப் அப் எஸ்ஐபியோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 5 வருஷத்தோட முடிவில் கிட்டத்தட்ட 30 லட்சம் உங்ககிட்ட இருக்கும். இதே ஃபோலியோவை 10 வருஷம் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். வருஷம் வருஷம் 10% நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 10 வருஷத்தில் 1 கோடி ரூபா நம்மளால் ரீச் பண்ணிட முடியும். ஸோ ஓவர் இஸ் இன்ட்ரெஸ்டட், கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, அசட் ப்ளஸ்ன்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். மேபி வித்தின் 2 or 3 days ஐ வில் ஸ்பீக் வித் யூ. கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னாலும் வந்து தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், வந்த எல்லா சைனப்ஸ் கூடயும் பேசிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே.